சேனலில் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி 20 பிளாசா ஷாப்பிங்க்கு போயிட்டு கிச்சனோட ஐட்டம்ஸ் எல்லாம் சிலது வாங்கி நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆனதுனால நான் வாங்கின பொருள் எல்லாம் வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நான் அது என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளாஸ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். ஸோ அழகாக க்யூட்டான ஒரு ஸ்டாண்டோடு இருக்குது. ஸோ நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம், பருப்பு வகைகள் அந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இது லாங்காக இருக்குது இந்த கண்டெய்னர். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னராக இருக்கும்போது நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரியும். ஸோ இது வந்து ரேப், இந்த பாக்ஸ் வந்து நேற்று நான் பிரிச்சுட்டேன். என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அது வந்து பிரிச்சுட்டாரு. ஸோ இது வந்து ஒரு பொருள் வாங்கியிருந்தேன். பட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது கவுண்டர் டாப்பில் நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இது வாங்கியாச்சு. அடுத்து வந்து நான் இந்த ஸ்பைசஸ் கடுகு ஜீரகம் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். இது நம்ம ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். கடுகு ஜீரகம் வெந்தயம் இந்த மாதிரி கரம் மசாலா பவுடர், ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுவும் கவுண்டர் டாப் மேலே நம்ம வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கிளாஸ் ஜார் தான் வச்சுருக்காங்க. இது வேண்டாம் அப்படின்னா நம்ம இது எடுத்துக்க வேண்டியது தான். சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாங்கினாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஏனோ தானோ வாங்கி நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா அது யூஸ் இல்லை. நம்மளுக்கு எது யூஸோ அதை தான் நம்ம வாங்க முடியும். ஸோ இது ஒன்று வாங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செம்ம க்யூட்டாக இருந்தது ஒரு இது வந்து கேஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வச்சு தான் பார்க்கணும். ஸோ பால் காசுறதுக்கு கொஞ்சம் நல்லா க்யூட்டாக இருந்ததுனால இது ஒன்று வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இது வாங்கினாலும் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வாங்கியாச்சு. ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ட்ரேயில் வைக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நான் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் தான் வாங்கியிருந்தேன், இந்த மாதிரி சர்க்கிள் டைப்பில் வாங்கலை. ஸோ அது வாங்கியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரே, ஒரு ஜூஸ் காஃபி கொடுக்கறதுக்காக. என்கிட்ட வுட்டனில் கிடையாது, அதாவது ஸ்டீலு பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன், செராமிக்கு. வுட்டு டைப்பில் இல்லை, அதனால் இது நான் வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு ஆயில் போடுறதுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டியாக இதுவும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வால் கிளாக் ஒன்று வாங்கினேன். நல்லா பெரிய வால் கிளாக் தான் இது சொல்லுவேன். ஸோ நல்லா இருந்தது. இதுவும் ஒன்று வாங்கினேன். ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையெல்லாம் கிடையாதுங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 350 தரம் தான். அடுத்து இது வந்து 14 தரம். ஸோ இது வந்து ஒரு 10 தரம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நேற்று வந்து போய் இது தான் வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஹோம் சென்டரில் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் இன்னொரு ஷாப்புக்கு போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நாளையோட வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேப் பண்ணி பேக் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஏன்னா நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு சின்ன சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.